ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ரீட்மெண்ட் பாய்ஸ். இந்த ரெண்டாவது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நான் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் கமெண்டில், ப்ரோ சேலஞ்ச் பண்ணுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தார். அதான் அவருக்காகவே நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ப்ரோ அந்த கப் எடுங்க ப்ரோ. இதை பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார் இந்த கப்பை எப்படி சேலஞ்ச் பண்ணணும்னு. இந்த சேலஞ்ச் அப்படின்னா எல்லா கப்பையும் வரிசையாக மேலே அடித்து வச்சுட்டே இருக்கணும். அடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் வைக்கணும். 3 செகண்ட்ஸில் யார் வைக்காங்களோ அவங்க வின்னர். அடுத்த 3 செகண்ட்ஸ்க்கு மேலே யார் வைக்காங்களோ அவங்க மிளகா சாப்பிடணும். கீழே விழுந்தாலும் கப்பை ஸ்பீடாக அடுக்கும்போது கீழே விழுந்தாலும் மிளகா சாப்பிடணும். அது மிளகா என்னதுன்னு பார்க்காதீங்க, இதுதான் மிளகா. பெரிய பச்சை மிளகாயெல்லாம் எடுக்கலை. அந்த பச்சை மிளகாய் எடுத்தால் வீட்டில் படுக்க வேண்டியதான். ஆமாம், அதுக்காக தான் உங்களுக்காகவே சில்லி சில்லி எடுத்துட்டு வந்திருக்கோம். அடிச்சு சில்லி எடுத்துட்டு வந்திருக்கோம், பார்த்துக்கோங்க. இதைத்தான் சாப்பிட போறாரு. அங்கே கேமரா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன். கேமரா தட்டினா அது வேற விஷயம். சரி, அதான் இப்போ நம்ம கேமுக்குள்ள போகலாம். இது 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 என்னது இல்லைன்னு இது எரிக்காதுன்னு நினைக்காதீங்க. நாங்கள் மூக்கில் மனத்தை பார்த்துட்டு இதில் எரிச்சுட்டே இருக்கணும். இது வந்து சும்மா கிடையாது, டைம் ஓடும். இவர் தான் 3 செகண்ட். ஆமாம், 3 செகண்ட்ஸ் ஓடும். 2 3 இதோடி கப் அடிக்கணும். 3 செகண்ட் 3 நிமிஷமா வெயிட் பண்ண மாட்டோம். 3 செகண்ட் தான். ஆமாம், எப்படி இதை வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ட்ரையல் நாங்கள் காமிச்சு தரோம் கைஸ். அக்கா அடிக்கட்டா. இதான் கைஸ் 3 செகண்ட். இப்போ என்னன்னா சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் மிளகா சாப்பிட ரெடியாக இருக்கும். இது கப்பு கீழே இருக்கனால இது தெரியல. நாங்கள் நிறைய ஆங்கிள்லாம் வச்சு பார்த்தாச்சு, ஒன்றும் தெரியல. நாங்கள் உட்கார்ந்து தான் பண்ணோம். உட்காரம் எங்களுக்கு பிடிக்கலாம், நின்று தான் பண்ண பிடிக்கும். ஆனால் சூழ்நிலையே மாறிவிட்டதுங்க. ஆமாங்க, சூழ்நிலையே மாறிவிட்டது. அதனால நாங்கள் உட்கார்ந்து தான் பண்ண முடியும். இங்கே நிறைய ஷேர்ஸ், ஷேர்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 lakhs. ஏன்னா இது வேணும்னா நீங்கள் எங்களை அணுகலாம். இது வந்து தண்ணி கேனு. ஆமாம், தண்ணி கேனு நாங்கள் அழகாக அடிக்க வச்சுருக்கோம். நம்ம உட்கார்ந்து சும்மா சூழ்நிலை. ஆமாம், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. சேலஞ்சுக்குலாம் போகலாம். அழகாக கேமரா அங்கே எங்கேயுமா வச்சு நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் ஸ்பீடாக தான் எல்லாம் பண்ண போகிறோம். ஏன்னா டைம் வேறு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணிலாம் ஆகும் போது. ஏன்னா ஸ்பீடாக போடணும். டெல்லில் வந்து அங்கே நிற்க போல டைம் சொன்னோன்னா அவர் எல்லாத்தையும் பார்க்காரு. டைம் சொல்லிக்கிட்டு ஸ்பீடாக அடிக்க நாங்கள் பண்ண போகிறோம். ஓகேயா? எங்கள் பேர் வந்து அபினேஷ், ஃப்ரூட்லின், மற்ற டெரில். அதை 3 சேர்த்து ADF அப்படி வச்சுருவோம். அதான் ஷார்ட் ஃபார்ம் ADF நடித்தாலே எங்கள் சேனல் தான் ஃப்ரெண்ட். அப்படியே வருமாடா வரும். அவன் வரும்னு சொல்லிட்டாரு. இன்னும் பார்க்கணும் வருமா வரலையான்னு. சரி, ஓகே. சேனல்ஸ்குள்ளே போனால் சேனல் ஸ்டார்ட் ஆகிக்கலாமா? ஓகே ப்ரோ. ரெடி ஸ்டார்ட். இல்லை ஒரு நிமிஷம், நாங்கள் ரெடி ஆரம்பி போடு அதே எப்படி. ரெடி ஸ்டார்ட். 1 2 3. இது வந்து நாங்கள் ஸ்லோவாக பண்ணோம். இதே இனி உங்களுக்கு ஸ்பீடாக பண்ணி காட்டுவோம். இப்போவே 2 செகண்ட்ஸில் பண்ணி முடிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா இப்போவே 2 செகண்டில் பண்ணி முடிச்சிட்டோன்னா டெல் சொல்கிறாரு. இனி இதோட்டி நம்ம ஸ்பீடாக பண்ண ட்ரை பண்ணலாம். ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். டெல்லில் இந்த வாட்ச் கொண்ட இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா G-Shock. இது கிட்டத்தட்ட 10,000 கிட்ட ஆச்சுது. ஆமாடா, நாங்கள் தான் போய் எடுத்தோம். 10,000 கிட்ட ஆச்சுது. அதேமாரி இவர் வச்சிருக்க வாட்ச் 1 lakh. நாங்கள் வாட்சே போடலடா. வாட்ச் போடல, அவர் வச்சிருக்காங்க 1 lakh தானே. ஆமாம், 1 lakh 1,50,000. அதுதான் இப்போ நாங்கள் வீடியோ சொல்ல வந்தோம். ஓகே ரைட். ஓகே, நம்ம ஸ்பீடாக சேலஞ்சுக்குள்ளே போகலாம். ஆமாம், இப்போ சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்படி 3 பேர் பண்ணோம். 3 பேருக்கும் ஈக்குவலாக பண்ணோம். மொத்தம் எத்தனை ரவுண்டுடா? மொத்தம் 3 ரவுண்டுடா. 4 ரவுண்டு இருக்குமா? 4 ரவுண்டு. 4 ரவுண்டும் மிளகா சாப்பிடணும். மிளகா செம எரிப்பு. நான் வச்சுலேருந்து இங்கெல்லாம் எரிச்சுட்டே இருக்கு. இப்போ சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். ரெடி ஸ்டார்ட். 1 2 3. ஃபர்ஸ்டே கப்பு விழுந்துருச்சு. சூப்பர். 1 செகண்ட் 81. ஓகே, தெரியுறியா? தெரியுது. 1 செகண்ட் 81. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அடிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இப்போ நான் அடிக்க முடிக்காச்சு. அடிக்க முடிச்சாச்சு. நான் அடி முடிச்சாச்சு. என்னதான் விளையாடுறது, அடிக்க முடிச்சாச்சு. இப்போ டைம் ஸ்டார்ட் நான் பக்கத்து சொல்கிறேன். ரெடி ஸ்டார்ட். 1 2
3 பார்த்தீங்கன்னா கப்புனா ஃபுல்லாக அடிக்க முடிச்சிட்டேன். சூப்பராக அடிக்க வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 2 கப் கீழே வந்துருக்கு. அடிக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆமாம், கப் எடுக்கிறதுக்கு 1/2 மணிக்கு ஆகும். பார்த்தீங்கன்னா இவரும் கோட்டை விட்டாரு. ஆமாம், நானும் மிளகா சாப்பிடணும், இவரும் மிளகா சாப்பிடணும். வந்து டெரில் வருவார். ஆமாம், அது எத்தனை செகண்டு? இது 1 செகண்ட் 3 1 செகண்ட் 3. ஆனால் இவர் அடிக்கி 1 கப்பு கிட்ட கீழே போட்டேன். நான் தான் 10ல் 2-3 கப்பெல்லாம் கீழே போட்டாச்சு. அதனால தான் இது வந்துருக்கு. இன்னும் டெரில் பண்ணி தான் மிளகா 3 பேர் சாப்பிடணும் இல்லை 2 பேர் சாப்பிடணும் பார்க்க போகிறோம். ஓகே ரைட்டு. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ வெயிட் பண்ணு. 6வதுக்குள்ளே கப்பை தொட ஆரம்பிச்சாச்சு. நானும் ஸ்டார்ட்டே ஆகல. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. இப்போ பார்த்தீங்கன்னா இவரும் கோட்டை விட்டாரு. அதான் 3 பேருமே மிளகா சாப்பிட போகிறோம். ஆமாம், அவருக்கு கடுப்பில் எங்கெல்லாம் போயாச்சு உட்காருங்க. வாஸ் மிளகா சாப்பிட்டு எங்கெல்லாம் ஓட போகிறோன்னு தெரியல. ஆமாம், இப்போ 3 பேர் மிளகா தான் சாப்பிடணும். 3 பேருமே அந்த ஸ்டூலில் வந்து மிளகா இங்கே ஒரு கூத்து நடக்குது. அவர் மிளகையே காலை வச்சு சாப்பிட்டு இருக்காப்புல. மிளகா நசுங்கி பிசுங்கி இருக்கிறது படிக்கிறது. மிளகா காலு கடியில் இருந்திருக்கு. இப்போ மிளகா 3 பேருக்கு 3 மிளகா. ரெடியாக இருங்க காய்ஸ். இருக்கு காய்ஸ், மிளகா எல்லாம் காணிங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா பஞ்சத்தில் அடிப்பட்ட மிளகாய் தந்திருக்காரு. அந்த மிளகா தான் நல்லா இருக்கு. பஞ்சத்தில் அடிப்பட்ட மிளகாய் தந்திருக்காரு. அவரு மட்டும் ஃப்ரெஷ்ஷானதான் எடுத்திருக்காரு. இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் ப்ரோ எடுத்துருக்கேன். இப்போ மிளகா வந்து உட்காரு. உட்காரணும். பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். ஆமாம், டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கா. 4 மிளகா வச்சுருக்கோம். இப்போ எது வரை சாப்பிட்ணுன்னா என்ன பார்த்தீங்களா, அது வரைக்கும் கடிக்கணும். கடிச்சு விழுங்கணும், துப்பக்கூடாது. துப்புனா இன்னொரு வாய்க்குள்ள 10 மிளகா நூற்றிடுவோம். நீ காணி எவ்வளோ கடிக்கணும் காணி. பார்த்தீங்கன்னா இவ்வளோ காணிக்கணும். அவருக்கு வரா காணிக்காரு, சரியான ஆளு. இவ்வளோத்தையும் கடிச்சு ஆகணும். கடிங்க. கரெக்டாக கை வச்சுட்டிங்களா? ஆமாம், ஐயோ எரியுதே. எரியுதா? தாக்க முடியல. சப்ஸ்கிரைபர்ஸ் மன்னிச்சிருக்கேன். விழுங்க. எனக்கு ஆனந்த கண்ணீர் வரது தெரியாது. இவன் கடிச்சு ஆட்டுட்டு போதும் போதும். பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கு ஃபுல்லாக கடிச்சிட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கடிச்சிருக்கேன்னா என்னோட வீடியோ சப்ஸ்கிரைபர் விவசாயிக்கு இருமல் வர தொடங்கியாச்சு. இருந்தோம்னா என்ன நடக்கும்னு தெரியல. அவர் இப்போவே வெளில போய் தண்ணி குடிக்க போயாச்சு. நானும் அவரே போயிட்டாரு. நான் மட்டும் இருக்கணுமா? நான் போய் இருக்கேன். அப்போ நல்லா இருக்குல்ல. எரிக்காதுன்னு நினச்சிதான் இந்த மிளகாய் எடுத்தேன். இதுதான் நல்லா இருக்கு. உடம்புல எடுத்துட்டு இன்னும் இருக்காது. உடம்பு தாங்க முடியல. இதே மாதிரி 4 ரவுண்டு இருக்கு. சரி, இப்போ அடுத்த ரவுண்டுக்குள்ள போகலாமா? அவரு அந்த டெரில் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த மிளகாய் முடிச்சிட்டாரு. மொத்தமாக முடிச்சுட்டு அதனால தான் அவரு ஆடிட்டே இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா மங்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ப்ரோ டெரில் ப்ரோ அங்கே வாங்க ப்ரோ. அவர் செமையா நடந்து காது தான் நல்லா வலிக்குது. ஏன்னா காதுல இருந்து கூட நிறைய இது வர ஆரம்பிச்சுட்டு பாபா ஒன்றும் இல்லை. சளி வர ஆரம்பிச்சு. பாபா ஒன்றும் இல்லை. உட்காரு 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 நடுவில் உட்காரு. நல்லா டான்ஸ் ஆடிங்களா ப்ரோ? உங்கள் டான்ஸுக்காகவே 1000 வியூஸ் வந்துடும். அதான் நீங்கள் தான் எங்களை 1K 100K மில்லியன் பில்லியன் எல்லாம் கொண்டு போகணும். ஆமாம், நாங்கள் உங்கள் மேலே தான் முழு நம்பிக்கை வச்சுருக்கோம். இருங்க, இனிதான் கேமே இன்ட்ரெஸ்டாக போகும். நாங்கள் உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மிளகாயெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அதான் அது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபை மறந்துடாதீங்க. இப்போ செகண்ட் ரவுண்டு வந்திருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. 3 செகண்ட் 75 வந்துருக்கு. மிளகா கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா 3 செகண்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னோம். அவர் 3
நல்லா பார்த்துடுங்க. நாங்கள் போய் சொல்லலை. 375 நல்லா தெரிஞ்சிருக்கும். 375 ஆகிடுச்சு. அதனால தான் மிளகா கண்டிப்பாக சாப்பிடணும். இப்போ நம்ம செத்துட்டோன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ அபினேஷ் அவர்கள் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஆமாம் ஒரு நிமிஷம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஓ மை காட், ஏன்னா 2 என்னது 24 வந்துருக்கு. அவரு விட்டாரு. அவர் மிளகா சாப்பிட மாட்டேன். இப்போ நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ ஆரம்பிக்கலாம். ரெடி ஸ்டார்ட் 1 2. ரெடி ஸ்டார்ட் 1. சாரி ரெடி ஸ்டார்ட் 1 2 3. பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் 88 நம்பர் வந்திருக்கு. இவர் ஜெயிச்சிட்டாரு. இவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். லெட்ஸ் வெல்கம். ஓகே இப்போ மிளகா சாப்பிடக்கூடிய ஆல் டேரி ஸ்டார்ட் ஆக போகுது. ஓ நோ. ஓகே ரைட். இங்க இருக்கு இல்லல. சரி இவருக்கு ரொம்ப எரிக்குதான். அடுத்த ரொம்ப எரிக்கிறேன்னு சொல்லிட்டு இனி எரிச்சா நான் வரமாட்டேன் அப்படியே எல்லாம் டைலாக் போடுறப்ப. ஆமாம் வேற இப்போ நம்ம ஃப்ரீயாக பண்ணலாம். நான் இவ்வளோ சாப்பிட்ருக்கேன். அடுத்த ரவுண்டில் பார்த்து. அடுத்த ரவுண்ட் ரெடி ஸ்டார்ட் 1 2 3. சூப்பராக அடிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 10 கப்புமே அடிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா எத்தனை டைமில் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். 1 செகண்ட் 68 பண்ணியிருக்காரு. ஆனாலும் சரியா கப்பா அடுக்காதனால இவர் மிளகா சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமாம், இந்த வீடியோ நிறைய நிமிஷம் போகுது. ஆமாம், இப்போ வந்து அடுத்த சேலஞ்ச் வந்து நம்ம ஃப்ரூட் லீன் பண்ண போகிறாரு. எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. அவரும் பார்த்தீங்க 2 செகண்ட்ஸ் எடுத்திருக்காரு. 2 செகண்ட் ஒரு கப்பு விழுந்துட்டு 2 செகண்ட் 41. இப்போ நான் வந்து ஆனாலும் இவர் மிளகா சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. எனக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு யூடியூபர் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்ததாவது ஆமாங்க, யாருமே இல்லை, மக தான் சாப்பிடணும். ஓகே இப்போ ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஓ மை காட், பார்த்தீங்கன்னா 2 3 அதில் முடிச்சிட்டாரு. ஹோ 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 ஹோ. இவன் மறுபடியும் நாங்கள் 2 தான் மிளகா சாப்பிட போகிறோம். 4th ரவுண்டில் அது அவர் கீழே போடுவாராம். ஈகராக டிசைன் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் தான் சாப்பிடலாம். ரெடியாடா? அவன் கேக்கு சாப்பிடவே ரெடியாக இருக்கான். சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கும். நான் மிளகா எடுத்து சாப்பிடவே இல்லை, அவர் சாப்பிட இருந்தது. சரி சரி லே என்ன தூக்கி போடுங்க. அவருக்கு இவரை டெரில் பார்த்தீங்கன்னா கடிச்சிட்டு தூக்கி போட்டுறாரு. கடிச்சிட்டு தூக்கி போட்டாரு. எவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு மிளகா 1 ரூபா. என்ன இன்னும் மேலே போகலை, இது புகை வர மாதிரி இருக்கு. முடியலையாடே, 2 ரவுண்டு நீ மிளகாய் சாப்பிட்டல. இது என்னன்னா, நாங்கள் மிளகாய் சாப்பிட்டு இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் எல்லா இடமே ஒரே எரிப்பு. ஆமாம், வயிற்றுல ஏதோ அடுப்பு பற்ற வச்ச மாதிரி எரியுது. அதான் இப்போ தண்ணி குடிக்க ஆரம்பிக்கலாம். 2 கப் எடுங்க.
இதோட சேலஞ்சு முடியுது. சேலஞ்சு வின் பண்ணது யாருன்னா அவினேஷ் அவர்கள். அவர் வின் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ஒருக்காக தான் மிளகா சாப்பிட்டோம். நாங்கள் எல்லா தடவையுமே மிளகா சாப்பிட்டோம். நான் கூட இவர் தான் ஃபுல்லாக மிளகா சாப்பிட்டுட்டே இருக்காரு. நான் கூட ஒருக்கா தப்பிச்சிட்டேன். இதே மாதிரி சேலஞ்சு வேற ஏதாவது போடணும்னா இதை மாதிரி சீசன் 2 போடணும்னா ஆனால் மிளகா வச்சு ஒருத்தையும் சொல்லிடாதீங்க. மிளகா வச்சு ஒருத்தையும் சொல்லிடாதீங்க. இதோட வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சொல்லலாம் மறந்துட்டான். அடுத்த டாடா பாய் பாய் see you. Caught in the crossfire.